ஓகே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் இங்கே வெளியே உட்காந்துருக்கேன். தெரியுதா? எங்கள் வீட்டு மொட்டை மாடி அருமையாக இருக்குது. ரூம்குள்ளே உட்காந்துருந்தா கொஞ்சம் எக்கோ அடிக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. பட் ஓகே, சன்செட் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து போன வாரத்து கதை. நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்கலனாலும் சில விஷயங்கள் நடந்துடும். பிடிக்காமல் சில விஷயம் செஞ்சுட்டு பின்னாடி நம்ம வந்து அது பரவாயில்ல, இது நடந்தது நல்லது தான் அப்படின்னு நினப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் போன வாரம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். லைக் இது வந்து போன வாரம் 13ஆம் தேதி, இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் இப்போ வந்து போனேன். இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி தான் இந்த இதில் பேச போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் கெவின். நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து எனக்கு பிடிச்ச படங்கள், புக்ஸு, அப்புறமா பாட்டு ஏதேதோ பேசணும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்க போகுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடிட்ஸ் அது இதுன்ட்டுலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. சிம்பிளான ஒரு சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் இன்டர்ஸ்டெல்லார்ங்கிற படம் வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, ஃபஸ்ட்டு நோலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். அவர் வந்து சைஃபை மூவிஸ்லாம் எடுப்பார். அவரது நிறைய படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து லாக்டவுனில் பார்த்தேன். அவரோட கடைசி படம் டெனட்டு. அப்போ இருந்த கடைசி படம் வந்து டெனட்டு. ஸோ டெனட் பார்த்தேன். டெனட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒன்றும் புரியல, பட் அந்த படம் மேக்கிங்கு அது இதுன்னு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் பார்த்தேன். ஸோ அந்த படம் பார்த்தனால அவரோட வேறு படங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்போ தான் இன்ட்ரெஸ்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக புரியலை. நான் சினிமோட்டோகிராஃபி, அந்த ஸ்பேஸிங்க காமிக்கிற அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணேன். படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட பார்த்தேன். எனக்கு அப்பயும் பெருசாக எதுவும் ஓட்டலை. நான் ரொம்ப லெத்தாஜிக்காக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். சில படங்கள் அப்படி தான் போல் இருக்குது. ஒரு டைமுக்கு அப்புறமா பார்க்கும்போது தான் ஹிட்டே ஆகுது. சூப்பர் டீலக்ஸ் எனக்கு அப்படி தான் ஆச்சு. இப்போ இன்ட்ரெஸ்டெல்லான படம் அப்படி தான் இருக்கும். ஒன்றுமே புரியாதுன்னு நினச்சிட்டு நான் ஒரு இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. 2 டைம், ஒரு டைம் பார்த்தேன், ஒரு டைம் வந்து மூவி எக்ஸ்ப்ளனேஷன் அது இதுன்னு ஏதோ பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி, ஓகே, படம் முடிஞ்சு நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த வருஷம் 10th இயர் ஆனிவர்சரின்னு சொன்னனால பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஐமேக்ஸில் ஓடுதுன்னு சொன்னனால, ஐமேக்ஸில் பார்த்தா செம்ம ஒருத்தன்னு சொன்னனால யோசிச்சுட்டு இருந்தேன். இன்பான்னு ஒருத்தர் இருக்கான் இன்ஸ்டாகிராமில். அவன் வந்து இந்த மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் படத்தை வந்து நீங்கள் ஐமேக்ஸில் தான் பார்க்கணும்ல, சாதா தேட்டரில் கூட பார்க்கலாம். ஏன்னா இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்க்காதவங்களே இங்கே பல பேர் இருக்காங்க. பார்த்துட்டு அதோட அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி, என்ன இவ்வளோ கூறான், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த படம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக 12ஆம் தேதி வந்து ஆன்லைனில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை, நீ போ, நல்லாயிருக்கும். நேற்று தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி போயிட்டு வந்து நல்லாயிருக்கு, நல்ல வேலை மிஸ் பண்ணியிருப்பேன் அது இதுன்னு சொன்னான் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் தான் போய் பார்ப்போமே, என்ன ஆகிட போகுது பெருசாக அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் போகலான்னு யோசித்தேன். கரெக்டாக 8 மணிக்கு இங்கே நாமக்கல்லேருந்து ட்ரெயின் இருக்குது சேலத்துக்கு தான் பார்க்கலான்னு இருந்தேன். எஸ்பிஆர் சினி கேசல்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில் 8 மணிக்கு ஏஞ்சதே 8 மணிங்கிறப்ப எப்படி ட்ரெயின் பிடிக்கிறது? அப்புறம் தான் மறுபடியும் ஒரு இதுலேயே போயிட்டேன். யோசிச்சுட்டே இருந்தேன், போகணுமா, போய் தான் பார்க்கணுமா, அப்படி என்ன இந்த படத்தில் இருக்க போது, படம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா, போடா, போகணுன்னு தோணுச்சுன்னா போடா, அது ஏன்டா இவ்வளோ யோசிச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு இதில் இருந்தேன். எங்கள் அம்மா போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவன் படத்துக்கு போகிறான், அவனை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம கிளம்பியே ஆகணும், கிளம்புறோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே கிளம்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் வந்து கிளம்பி கரெக்டாக நான் ஒரு 9:15 பஸ் ஏறினேன். 10:15 போயிட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஒரு 50 நிமிஷம், கரெக்டாக 1 மணி நேரத்துலேயே நான் போய் ரீச் ஆகிட்டேன். அங்கே நடந்து போனேன். போயிட்டு கரெக்டாக 11 மணி ஷோ. 11 மணிக்கு உள்ளே போகிறேன். என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் இருக்காங்க ஓரளவுக்கு.
இந்த இதுக்குன்னே வந்தவங்கன்னு இருக்காங்க. ஏதோ ஒரு படத்துக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பி வந்து அப்படி வர்றவங்க இல்லை. லைக் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணணுன்னு வந்தவங்க மாதிரி இல்லை, மெனக்கெட்டு இன்டர்ஸ்டெல்லார் பார்க்கணுன்னு சொல்லி வந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. என் பக்கத்தில் இந்த ஒரு 3 பேர் எனக்கு இன்சைட்ஸ்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லைக் அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. படத்தை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா கதை அது வரைக்கும் நான் வேறு ஒன்றா நினச்சிட்டு இருந்தேன், வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்த நிறையா சொல்லிட்டா ஸ்பாய்லர் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்கேன். லைக் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த ஹீரோவோட இது மட்டும் தான். கூப்பர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஸ்பேஸுக்கு போகிறாரு, 2 பிளானட் போகிறாரு, பிளானட் போயிட்டு நம்ம பூமியை காப்பாற்றுறாரு. அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர அதில் அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, ஏன் காப்பாற்றணும், அப்படி என்ன அவசியம், அவங்களுக்கு எது வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு, இந்த மாதிரி நிறையா மேட்ரு அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று ஹோப்பு, அப்புறமா லவ்வு, அப்புறமா வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் விடாமுயற்சியும் ஒரு காரணமாக தான் இருக்குது. லைக் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. நிறைய சயின்ஸ் மேட்ரு வந்து உள்ளே புரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாமே புரியுது. அது நம்ம வந்து இதில் ஒன்றே ஒன்று தான் சொல்லணுன்னா, கவனிக்கணும், படத்தை ஃபுல்லாக கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் படம் புரியும். லைக் ஒரு இன்சைட் ஜோக் வந்து கமல்ஹாசன் படத்துலலாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அதை உத்து கவனித்தோன்னா அதில் வர காமெடியே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைஃபை மூவி தான் இது. லைக் உத்து கவனித்தா நமக்கு வந்து ஒரு நல்ல இதெல்லாம் சொல்கிறாங்க, வாவ் நைஸ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே அது பார்த்துட்டு முடித்த கையோட எத்தனை மணி வந்து அப்போ 12:50 1:50 வரைக்கும் படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே பக்கத்துலேயே தான் ஜங்ஷனுக்கு நடந்து போய் டிக்கெட் எடுத்தேன், ட்ரெயின் ஏறினேன், ஊருக்கு வந்துட்டேன். ஜம்முன்னு அன்றைக்கி நாளே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. லைக் நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக நினைக்கிறோம், பட் அது ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது மிஸ் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக இழக்க போகிறது இல்லை தான். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு தோணுது, இப்போயே இடியாப்பம் வருது. ஓ மை காட், இடியாப்பம் அண்ணன் வந்திருக்காரு. தேங்காய் பால் இடியாப்பம். இன்றைக்கி தான் இடியாப்பம் சவுண்டு ரொம்ப நாள் கழித்து கேட்குறேன். இடியாப்பம் அண்ணன் சீக்கிரம் போனேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வந்து ஒன்று பண்ணணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் பீச் போகணுன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, உங்கள் ஃப்ரெண்டு யாரும் வரல, பீச் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா கிளம்பி போயிடுங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. லைக் வந்து அவங்க வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லேன். பட் அவங்க வரல. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைக் வந்து அதுக்கு அவங்க வரலைங்கிறதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட எண்ணத்தை வந்து தள்ளி போட வேணான்னு சொல்கிறேன். பண்ணணும்னு நினச்சா அன்றைக்கே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வரதை அப்புறமா பார்த்துக்கலாம். அது நல்லதாகவும் முடியலாம், கெட்டதாகவும் முடியலாம். எல்லா நேரமும் நல்லதாக முடியும்ன்ட்டு இல்லை, எல்லா நேரமும் கெட்டதாகவும் முடியும்ன்ட்டு இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் எதுவுமே தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. தேங்காய் பால் இடியாப்பம்.